எல்லாத்தையும் கொண்டு போங்க, மெனசியை மட்டும் விட்டுட்டு போங்க. அப்படியே தேங்க்யூ. நாங்களும் மிஸ் நானூறுக்க முடிச்சிட்டு முடிக்கல. நான் கதைக்கிறது நல்லா இருக்குதா? கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஓகே வா அவரை மாதிரி நீங்க கதைச்சிருக்கணும். பாத்தீங்களா உங்களோட ஹஸ்பண்ட் தான் செஞ்சவர். சந்தோஷமா இருக்குது. இதை எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இப்படி மினி மவுஸ் வேறும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவினம் கொடுத்து விடுவி நம்ம எதிர்பார்த்தீங்களா? கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க சரியா சொல்லாட்டி நாங்க கொண்டு போயிருவோமே. மேனி உங்களை பேசுறீனம்மா. எல்லாரும் சத்தம் போடுறா. பேசுறீங்களா? கையிலும் சிக்காமலே வளர்த்துது உன்னத்தான் நீ என்னத்தான் நான் திட்டுதான் என்னால் வேறுதான் பல்லானது சரி வணக்கம். சத்தமா கதைப்பீங்களா? உங்களுக்கு தான் பர்த்டே என்ன? எத்தனையாவது பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்க? 60வது பர்த்டேயா? ஓகே. இன்னைக்கு பெருசா செலிப்ரேட் பண்றீங்க போல. 60வது விளங்கல. ஆஹா அவ பெருசா செலிப்ரேட் பண்ணல. ஓகே. எப்படி போகுது பிறந்த நாள் எல்லாம்? ஓகே. யார் உங்களுக்கு ஃபர்ஸ்டா விஷ் பண்ணினது இன்னைக்கு? என்ன பேர் மகளுக்கு? நாங்க வந்து நிசா சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு அவையில எப்பயுமே ப்ரே பண்ற ஒரு ஆட்கள் தான். ஆனா இன்னைக்கு நீங்க இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு இந்த நிறைய கிஃப்ட் எங்கள்கிட்ட வண்டி கொடுத்துருக்காங்க. உங்கள்ட்ட கொண்டே கொடுக்க சொல்லி யாருன்னு தெரியுமா வண்டி கொடுத்துருப்பாங்கன்னு? இல்லவே இல்லையே. நீங்க அவரை தான் சொல்லுவீங்களா? எங்களுக்கு சொன்னவங்க கிஃப்டை வண்டி கொடுத்தோன்னே என்ன கிஃப்ட் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த கிஃப்ட் அன்னைக்கு வண்டி தந்திருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நாங்க எதிர்பார்ப்போம் இல்ல, வந்தா சந்தோஷம். ஓகே சொல்லுங்க. சரி ஓகே. உங்களோட கதைக்கு தானே வந்திருக்கிறோம். அப்ப கதைக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே கேக் கொண்டு அனுப்பியிருக்கேன். நம்ம வேண்டுவோமா கேக்கு? நீங்க விஷ் ஹாப்பி பர்த்டே. என்ன பேர் உங்களுக்கு? ஓகே. இதுக்கு முதல்ல உங்களோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வந்துருக்கா? எல்லாம் பாப்போமே நான் அப்ப. ஓகே மிக்கி கொடுங்க. ஓகே. ஆனா யாரும் உங்களுக்கு தெரியும் வேணும். ஓகே. ஆனா நான் சொல்ல மாட்டேன். நீங்க சரியான ஆள் சொல்ல மட்டும் நான் சொல்லவே மாட்டேன்.
சரி ஓகே மற்ற கிஃப்ட்ஸையும் பார்ப்போமேனு. ஓகே, நீங்கள் நிறைய குட்டீஸோடு சேர்ந்து உங்களோட இந்த 60 வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்கன்ற ரீசனுக்காக நிறைய ஸ்வீட்ஸ் இதில் வேண்டி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. வேண்டுவோம்மா? ஓகே. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிஃப்ட்டும் வரையிலேன்னு பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு சாக்லேட்ஸ் பிடிக்குமா? எனக்கு பிடிச்சது நான் சேர்ந்தான் சொல்லுவோம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல எல்லாமே பிடிச்சிருக்கு உங்களுக்கு. எனக்கு கொண்டு தருவீங்களா? நீங்க எடுத்து இல்ல இப்படியே கொண்டு போறேன்டாலும் உங்களுக்கு ஓகேயா? எல்லாத்தையும் கொண்டு போங்க, மனசியை மட்டும் விட்டுட்டு போங்க. அப்படியே கொண்டு போனாம இது அங்க அடுத்த இது இருக்குதானே. சர்ப்ரைஸா இருக்குதா? எவ்வளவு தூரம் உங்களோட மனசு ஹாப்பியா இருக்குன்னு என்னட்ட கதைக்கிறீங்களா? பாரமா இருக்கா? நிறைய சாக்லேட்ஸ் தானே. ஓகே, வேறு 8 மணிக்கு எடுங்களா கேக் வெட்டி ஓபன் பண்ணி பாருங்க. ஓகே, கொடுங்க. சிரிச்சு வாங்க. ஆடி தெரியுது. நீங்க ஆடுறீங்களா மினியோட ஒரு பாட்டுக்கு? ஓகே ஓகே, ஓபன் பண்ணி பாருங்க. உண்மையே 60 வயசுன்னு உங்களை சொல்லவே இல்லை. அது என்ன ஓகே, பிடிச்சிருக்குதா? பிடிச்ச கலரா? ஓகே, இதை உங்களுக்கு வேண்டி தந்த கிஃப்ட். இன்னொரு கிஃப்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்ன பார்க்கணும் வேண்டிய ஆசையா இருக்குதா? ஓகே, இது என்னவா இருக்கும்? டிவியோ? டிவி வேணுமா? இதுக்கு பார்க்க டிவி மாதிரி கிடக்கேனா? டிவி இல்லையாண்டா இதை நாங்கள் கொண்டு போறோம். என்ன ஓகே, என்ன டீலுக்கு ஓகே தானே? சரியா, கொடுங்க மினி. நீங்கள் டிவி வேண்டி தர சொல்லி வேண்டி இருக்கீங்க. யார் கிஃப்ட் பண்ணிருப்பின நினைக்கிறீங்க இந்த மூமெண்ட்ல? மினி என்ன பேர் மருமகனுக்கு? இல்ல, நீங்க உண்மையாவே சரியான ஆளு சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸ் செஞ்சாக்கல சொல்லல. உங்களுக்கு வந்து கிஃப்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி. அப்ப நான் சொல்லவா? இல்லையே, இந்த பேர்ல ஒரு தடவையுமே இல்லை. சிலவள வேற பேர் எனக்கு சொன்னவேலோ தெரியாது. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் பேரப்பள்ளிகிட்ட பேர். உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சவங்களை உங்களோட ஹஸ்பண்ட் தான் செஞ்சவர். என்ன நீங்கள் தானே செஞ்ச? நீங்கள் வைஃபுக்காக இந்த தருணத்துல விஷ் பண்ணி அவர் தான் செஞ்சவர். நீ வீண் அவரை சொல்ல இல்லை. என்ன சொல்லுவோம் மனசுக்கு இன்னைக்கு பர்த்டே எனக்கு வாழ்க்கையில இருக்கும். ஓகே, இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை இன்றைய நாளில் வந்து உங்களோட 60 வயசு பர்த்டே விஷ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தணும், ஹாப்பியாக இருக்கணும். இந்த மூமெண்ட்டை வேறு லெவலில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி ஆர்டர் தந்தது வந்து மதுரா, ஆரணி,
ஓகே துரா, ஆரணி, ஆதிரா இவ்வளவு பேர் தான் உங்களுக்காக இந்த சர்ப்ரைஸை அரேஞ்ச் பண்ணி செஞ்சவங்க. ஓகே, என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு? நீங்க அவங்கள எதிர்பார்க்கல தானே? என்ன சொல்லுவோம்? வேற என்ன சொல்லுவேன்? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சர்ப்ரைஸ்ல? அப்படியா இருக்கு. ஓகே, என்ன சொல்லுவோம் இவங்களுக்கு? நன்றி மட்டும் சொல்லிடுவோம். அவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதே நேரத்தில் அவங்களும் எங்கள்கிட்ட சொன்ன வார்த்தைகள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத தாங்கள் பார்க்க விரும்புகிறீங்க மேம். இந்த மூமெண்ட்டில் அவள் சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னவேன். ஓகேயா, ஹாப்பியா? நாங்கள் போயிட்டு வரட்டுமா? அப்போ சந்தோஷமா இருந்தா வேறு பிள்ளைங்க சந்தோஷமாக இருந்தால் சரி. ஓகே, தேங்க்யூ. நாங்களும் மிஸ் நிப்பானா? 400 முடிச்சிட்டு இல்ல நீங்க முடிக்கல. முடிக்கலாத. நீங்க அடுங்க. நான் கதைக்கிறது நல்லா இருக்குதா? கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஓகே, நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த மாட்டியா? ஓகே, நீங்க சொல்லுங்க. யாரோட கதைக்க போறீங்க? அவையிலோட கதைக்கிறேன்னா அந்த போன்ல கதைக்கணும். ஓகே. அவைகளுக்கு எதுவும் சொல்ல போறீங்களா? எங்களுக்கு தெரியாமல் இவ்வளவு அனுப்பின உங்களுக்கு நன்றி. ஓகே, வா அவரை மாதிரி நீங்க கதைச்சிருக்கணும் பாத்தீங்களா? நீங்க யாருன்னு ஒரு சந்தேகம் இப்போ ஓகேயா?